Hello everyone, welcome to Magelmaji Studios, International Film Festival of India, Goa 2025 ஓட Day 7. இன்றைக்கி நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு படம் லெஃப்ட் ஹேண்டட் கேர்ள். ஒரு அம்மா சிங்கிள் மதர், ஒரு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு ரொம்ப பெரிய பொண்ணு, 20 வயசில் இருக்காங்க. இன்னொரு பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, 6-7 வயசில் இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு வந்து சி இஸ் லெஃப்ட் ஹேண்டட். அவங்க எழுதுனாலும் லெஃப்ட் ஹேண்டில் தான் பண்ணுவாங்க அந்த குழந்தை. அவங்க தாத்தா என்ன பண்ணிடுறாரு, லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப டெவில்கான ஹேண்டு, அதில் நீ பண்ணால் எல்லாமே தப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. தப்பு மட்டும்தான் அந்த லெஃப்ட் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நம்ப வச்சிருவார். அதுக்கப்புறம் அந்த குழந்தை லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுற செயலுக்கான விளைவுகள் யதார்த்தமாக ஒன்று நடக்கும். அவள் லெஃப்ட் ஹேண்டில் ஒன்று பண்ணுவோம், அதுக்கு யதார்த்தமாக நடக்கும். அதை எப்படி அந்த பொண்ணு புரிஞ்சிக்குது, அது ஆழமாக எப்படி நம்புது. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாங்க. அந்த பெரிய பொண்ணுக்கும் ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்க. அதோட ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு அப்பா இல்லாமல் வறுமையில் வாழ்கிற பொண்ணுக்கு என்னென்ன நிலைமைகள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த அம்மா ரொம்ப எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு நார்மல் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் கஷ்டப்படுற ஃபேமிலியோட லைஃப் எப்படி இருக்குங்கிறத வெறும் ஐஃபோனை வச்சு எடுத்திருக்காங்க. படம் உண்மையாலுமே ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகாக இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சாங்க. அந்த ட்விஸ்ட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸே படம் அவ்வளோ சூப்பராக ஸ்க்ரீன் பிளே எழுதியிருந்தாங்க. இட் வாஸ் அ கம்ப்ளீட் ரேப்பாக இருந்துச்சு படம். உண்மையாலுமே ஒர்த்தான படம் தான். செகண்ட் மூவி எ பொயட் அப்படின்னு ஒரு படம். இது ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்டது. ஒரு போயம் எழுதுறவர் பொயட் வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆயிடுறாரு. அவரால் எதுவுமே சம்பாதிக்க முடியல, கரியரில் சக்ஸஸ் ஆக முடியல, குடிக்கிறாரு. நிறைய ஒரு ஃபெயிலியர் மாடல், ஒரு குடும்பத்துக்கே ஒரு ஃபெயிலியர் மாடல், சொசைட்டிக்கு ஒரு ஃபெயிலியர் மாடல். கொண்டாடி விட்டுட்டு போயிடுது, தன்னோட பொண்ணு அவரை வெறுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்கிறாரு. அவர் வேறு வழியே இல்லாமல் ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணுறதுனால அவர் வந்து ஒரு டீச்சர் வேலைக்கு போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அழகாக போயம் எழுதுறா, கவிதை எழுதுறா. அந்த பொண்ணோட திறமை ஜெயிக்கணும், நாம தான் ஜெயிக்கல, அந்த பொண்ணாடுது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏழ்மை குடும்பத்தோட பொண்ணு தானே கூட்டிகிட்டு போய் போட்டியிலலாம் கலந்துக்க சொல்லி அதில் அவர் நல்ல பேர் வாங்குறா, நல்ல புகழ் வாங்குறா. அப்படிலாம் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஆல்கஹால்னால ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதனால் அவருக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு கடைசி ஒரு 45 நிமிஷம் படம் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ இன்டென்ஸாக போச்சு. ஏன்னா படம் ரொம்ப ஸ்லோ, ஒரு ஃபைட்டு கிடையாது. அப்படிங்கும் போதே அந்த படத்தை ஒரு சீன் விடாமல், ஒரு ஃப்ரேம் விடாமல் நம்மளை ஒரு கடைசி லாஸ்ட் 45 மினிட்ஸ் நம்மளை பார்க்க வச்சுட்டாங்க. இட் வாஸ் அ வெரி குட் மூவி. ஒரு ஃபெஸ்டிவலுக்கு 2 hours நம்மளை உட்கார வச்சது அப்படிங்கிறது உண்மையாலுமே பெரிய விஷயந்தான். அடுத்தது வந்து ஒரு கோவன் ஃபிலிம், மெராக்கி பை த சி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி. வந்து ஒருத்தர் மாரியஸ் பெர்னாண்டஸ் அப்படின்னு ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனவர். அவர் வந்து ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பிக்கிறாரு கோவாவில். ஆல்கஹால்ஸ் இல்லாமல், ஸ்பான்சர்ஸ் இல்லாமல், பெரிய ஊர் தலைவர்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு விருந்து, அவங்களுக்காக நம்ம ஒரு மனிதனை செலிப்ரேட் பண்ணாமல், பெருசாக காசு செலவு பண்ணாமல், ஹீ இஸ் மேக்கிங் எ ஓன் ஃபெஸ்டிவல் ஸ்டைல். ஒரு டெஃபினேஷன் வச்சு ஒரு ஃபெஸ்டிவல்ஸை உருவாக்குறாரு. இது வரைக்கும் 99 ஃபெஸ்டிவல்ஸ் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக கோவாவில் நடத்தியிருக்காரு. ஒரு 36 மினிட்ஸ்க்கான டாக்குமெண்ட்ரி தான். பட் உண்மையாலுமே ஒரு துளி கூட போர் அடிக்காமல் போச்சு. கோவா மக்களோட இன்னொரு ஸ்டைல் ஆஃப் லைஃப் நமக்கு ஒரு காட்டினாங்க. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் மூவி இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட். நான் ரொம்ப ஹைப்பு, இந்த ஃபெஸ்டிவல்லே அதிகமான ஹைப் எத்தின படம். இந்த படத்தை நம்ம எப்படி இருக்குன்னா சொல்ல முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபெஸ்டிவல். ஏன்னா படம் ஆரம்பித்து யாருமே ஃபோன் எடுத்து டைம் பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்க்ரீனிலேருந்து நவுத்தவே முடியாது. ஈவன் மொத்தம் 5வது நிமிஷமே அந்த படபடன்னு நம்ம நெஞ்ச படக வச்சுட்டு கடைசி டைரக்டட் பை அப்படின்னு போடுற வரைக்குமே அந்த படபடப்பு நம்ம நெஞ்சில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு துளி கூட நம்ம ரிலாக்ஸாக பின்னாடி சாய முடியாத அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே. உண்மையாலுமே சீன் மேக்கிங் அவ்வளோ டெரராக இருக்குது. ஒரு ஆக்ஷன், இந்த படத்தில் ஃபைட்டுன்னு பார்த்தோம்னா எங்கே இருக்குன்னே சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆக்ஷன் நம்ம நெஞ்சுக்குள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்ட்டான ஃபிலிம் மேக்கிங், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர்லேருந்து வந்திருக்கு. இந்த படம் என்னைக்காவது உங்கள் கண்ணில் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட். அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிறைவேற நாள் வந்துருச்சு. பட் நமக்கு இப்போவே நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆன மாதிரி சொன்னோம். இப்போ ஓவர்வெல்ம்ட் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ நாளைக்கு என்னென்ன படம் பார்க்குறோம் அப்படிங்கிறத நாளைக்கு உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன்.